ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி தேட்டர். நான் உங்க ரஃபி. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, தொடரும் ஸ்டண்ட் கலைஞர்களின் மரணங்கள் அப்படிங்கிற டைட்டில் தான் நம்ம இந்த வீடியோவை பற்றி பார்க்க போகிறோம். இயக்குனர் பா ரஞ்சித் பற்றி நமக்கு எல்லாருமே தெரியும். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா தங்கலான் படம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக வந்து பெரிய ஹிட் ஆகிறதுனால விமர்சனங்கள்லாம் பெரிய ஒரு சக்ஸஸான படம். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும், அந்த படத்தில் வந்து எப்படி அவர் ப்ரெசென்ட் பண்ணான்னு தெரியும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல படம். கமர்ஷியலாக அதை வந்து வெற்றி பெறல, ஆனால் விமர்சன ரீதியாக வந்து ஒரு நல்ல படம்னு பேர் வாங்கி கொடுத்துச்சு. அப்பேற்பட்ட படம் தங்கலான். அதுக்கு அடுத்த ஒரு படம் பண்றது ஆர்யா, அசோக் செல்வன், அட்டகதி தினேஷ் இவங்க நடிப்புல டைரக்டர் பா ரஞ்சித் எடுக்கிற படம் தான் வெட்டுவோம் படம். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நேற்றுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. ஸ்டண்டு கலைஞர் வந்து பாத்தீங்கன்னா மோகன்ராஜ் வந்து பாத்தீங்கன்னா உயிரிழந்திருக்காரு. அதை நினைச்சு பார்த்தாவே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஏன்னு தெரியுமா? அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த ஷார்ட்ஸ் வந்து இப்ப டிவியில நம்ம பார்க்கும்போதே மனசு பதறுது. இப்ப நீங்க அழகான பொட்டல் வெளியில வந்து மதுரை பேக் ட்ராப்ல வந்து படம் எடுக்கிறீங்க. பொட்டல் வெளியில வந்து ஜீப் ஜம்ப் ஆகுது. நீங்க போய் விழுந்தவன பாத்தீங்கன்னா விழுகிறதே உங்க ஷார்ட்டா இருந்திருக்கும். விழுந்தவன பாத்தீங்கன்னா அங்கேயே டைவ் அடிச்சுட்டு அவர் இறந்துறாரு. கேட்டா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டான்னு சொல்றீங்க. ஹார்ட் அட்டாக் வந்து அவர் இறந்து போய் பறந்து போகும்போது அங்க நடந்த இன்சிடென்ட்ல தான் ஒரு ஹார்ட் அட்டாக் வேணாலும் வந்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் வந்து உண்மையா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட ரஞ்சித் சார் வந்து இந்த விஷயத்துல வந்து ரொம்ப உஷாரா இருக்கணும். நான் இப்போ என்ன கேட்குறேன் அப்படின்னா, எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டு போயிட்டு இருக்குது, எங்கெங்கேயோ போயிட்டு இருக்குது. உலகத்தரத்துக்கு தமிழ் சினிமா வந்துருச்சுன்னு நாமே சொல்லிக்கிறோம். இந்த மாதிரி சூழ்நிலை அந்த ஷார்ட்டை வந்து நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஷார்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதை காமிச்சிட்டு அடுத்த ஷார்ட்ல வந்து ரோட்டோ ஒர்க் பண்ணி அந்த ஜீப் வந்து போய் 15 டைவ் அடிச்சாலும் அதை நீங்கள் சிஜியில் பண்ண முடியாதா? நான் கேட்குறேன். இதே இது வந்து அட்டகதி தினேஷோ ஆரியாவோ அந்த காரில் உட்காந்துட்டு உங்களால் வந்து அந்த ஷார்ட்டை எடுக்க முடியுமா? நீங்களே சொல்லுங்க, எந்த காலகட்டத்தில் இருக்கீங்க? அந்த காலகட்டத்தில் வந்து டெக்னிக்கல் இல்லை. ஸோ அந்த டைம்ல நீங்க பண்ணனீங்க. ஒரு காலத்துல ரஜினிகாந்த் சார் வந்து ஆக்ஷன் ஹீரோவா இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஜீப்ல பறந்து போய் அட்டைப்பெட்டியா அடிக்கிருக்கும், அதுக்குள்ள போய் விடுவாங்க. ஸோ ஒன்னும் வண்டி வந்து டைவ் ஆகும். அப்பேற்பட்ட ரஞ்சித் சார் வந்து அவர் மேல கேஸ் போட்டிருக்காங்க. கேஸ் போட்டது சரிதான் நான் சொல்லுவேன். அவர் கோர்ட்ல விளக்கம் அளிக்க தான் போறாரு. எப்படியா இருந்தாலுமே சரி, பாதிக்கப்பட்டவருக்கு நியாயம் வந்து கிடைக்க போறதே இல்லை. அதுதாங்க நம்ம தமிழ் சினிமா. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியன் 2 அவ்வளவு பெரிய பொருட்செலவுல லைக்கா ப்ரொடக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சங்கர் சாரை வச்சு படம் எடுக்கிறாரு. பாத்தீங்கன்னா கிரேன் அப்படியே கலண்டு கீழே விழுதுங்க. கீழே வந்து அங்க ஒரு உயிர் போகுது. என்ன சேஃப்டி மெஷர் பண்ணி நீங்க வந்து ஸ்டண்ட் கலைஞர்களை வச்சுட்டு நீங்க ஸ்டண்ட் எடுக்கிறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படி உங்க ஸ்டண்ட்லாம் எந்த அளவுக்கு பேசப்பட்டதுன்னு தெரியல. ஏற்கனவே பாத்தீங்கன்னா பீட்டர் ஹெயின் வந்து பாத்தீங்கன்னா வந்து நேர போய் மண்ணுல சொருகிற சீன்லாம் வச்சு நிறைய கலைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா எலும்பு முறிவு, முதுகு தண்டு முறிவு, கைகால் முடிச்சுட்டு அவருக்கு ரெட் கார்டு கொடுத்து அவரை தூக்கி வீசிட்டீங்க. ஒரு 15 வருஷத்துக்கு தமிழ் சினிமாவில் பண்ணாதுன்னு வீசிட்டீங்க. இவ திரும்ப கூட்டியாந்து நீங்க உள்ள வச்சிருக்கீங்க. யதார்த்தம்ன்ற பேர்ல தமிழ் சினிமாவில் தூக்கி போட்டிருக்கே, தெலுங்குல வந்து வெல்கம் பண்றா, இந்தியில வெல்கம் பண்ணிட்டு அவர் பீட்டர் ஹெயின் பார்த்தீங்கன்னா கொடியேற்றி பறக்குறாரு. ஸோ அப்ப என்ன தண்டனை? நீங்க வந்து என்ன செய்யணும்? சேஃப்டி மெஷர் எல்லாம் கரெக்டா பண்ணிருக்கணும். பூஜை போடுறாங்க சர்தார் 2 பூஜை பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா பேக்கப் சொல்லாம அவர் பாட்டுக்கு சன் மாஸ்டர் வந்து வெளியில உட்காந்து ஹீரோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. சரி, இன்னும் பேக்கப் செய்யலையே, அடுத்து ஷாட் இருக்கும் போலன்னு சொல்லிட்டு ஒரே ஆளு டீ குடிக்க கூட, டீ டோட்டல்னு சொல்றாரு, டீ கூட குடிக்க மாட்டாராம். அவர் போய் மேல போய் கிரேன் கலெக்டர்னு சொல்லிட்டு அந்த ஜாக்கை கலெக்டர்னு சொல்லிட்டு ஜாக்கோடு சேர்ந்து அந்த கூடா வந்து அப்படியே கீழே விழுந்து அவர் இறந்து போயிடாரு. இந்த மாதிரி அதிகரிக்குதுங்க. ஸ்டண்ட் கலைஞருடைய மரணம் வந்து ரொம்ப அதிகரிக்குது. இதை மீறி ஜெயிக்கிறாங்க. எவ்வளவு இது பண்றாங்க நினைக்கிறேன்? ஒரு 3500 ரூபா ஒரு நாளைக்கு, பேட்டாவோட சேர்த்து 3500, 2500, 1500 அவங்க உயிரை விடுறாங்க. இந்த மாதிரி நடக்கிற சம்பவங்களை வந்து தவிர்த்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். எதெல்லாம் மேக்சிமம் நம்ம வந்து ரைட் பண்ணும்போதே நீங்க எந்த அளவுக்கு பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுங்க. சிஜில பண்ண முடிஞ்சா சிஜில பண்ணுங்க, ஏஐல பண்ண முடிஞ்சா ஏஐல பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் தவிர்த்துக்கிட்டா நல்லது. நீங்க செலவை கம்மி பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு உயிரை போய் உங்க குடும்பத்தோடைய ஒட்டுமொத்த சரித்திரத்தையும் சரிச்சிடுறீங்க. வாழ்வாதாரமும் பாதிக்குது. அவங்க குடும்பம் என்ன நிலைமையில ஆகுதுன்னே தெரியல. எதுவுமே நடக்குதில்ல. இது வந்து என்ன சொல்றது, இதுவும் கடந்து போகும் சொல்லிட்டு மக்களும் பார்த்தீங்கன்னா கடந்து போயிட்டே இருக்காங்க. அரசாங்கமும் பார்த்தீங்கன்னா கடந்து போயிட்டே இருக்குது. தமிழ் சினிமாவும் கடந்து போயிட்டே இருக்காங்க. இது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் வந்துருது, கண்ணுக்கு தெரியாத எவ்வளவு விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து தவிர்த்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து யாரை குறை சொல்றதுங்கெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சண்டு கலைஞர்ல வந்து ஒற்றுமையா இருங்க. நீங்க வந்து உங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு என்ன பண்ண முடியுங்க? குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்தோட ஃபைட் மாஸ்டர் தான் வந்து முக்கியமா வந்து அவர் தான் வந்து இந்த பிரச்சனையை வந்து அவர் தான் முழுசா நம்ம ஏற்றுக்கணும். ஏன்னா அவருடைய தப்பு வந்து இதுல அதிகமாவே இருக்குது. கண்டிப்பா வந்து ரஞ்சித்திட்ட சொல்லியிருக்கணும், இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து இந்த சீனை எடுக்க முடியாது சார். சப்போஸ் நீங்க ஒரு ஸ்டண்ட் நம்ம அடிக்கிறோம், அடிச்சு கீழே விழுது, ஒருவேளை டைவர்
ஏன்னா மிஷின் நீங்க போகும்போது கரெக்டா 4 வீல் வந்து 2 வீல் முன்னாடி குத்தி 2 வீல் பின்னாடி வரும்னு சொல்ல முடியாது. அந்த இடத்துல ஒரு சின்ன கல் இருந்தா கூட அது பவுன்ஸ் ஆயிட்டு அந்த ஜீப் வந்து மறுபடியும் ஏறல பறக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம தவிர்த்துக்கலாம்னு சொல்லணும். அது என்னது, அடிச்சிருவான் ஏ வாடா 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 வாடா, என்ன வாடா வாடா வாடா, போச்சா உள்ளவனோட உயிரே. நீங்க வந்து சரியான சேஃப்டி மெஷர் இல்லாம இந்த ஃபைட்ஸ் எடுத்தது வந்து மிகப்பெரிய தப்பு தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆர்கே செல்வமணி சார் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு தொடர்பு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யுங்க, அந்த பையன் குடும்பத்துக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சண்டே யூனியன் கலைஞர்கள் எல்லாம் சேர்ந்துட்டு நம்ம வந்து ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க. ஆனா இதெல்லாம் தாண்டி வந்து நீங்க வந்து எப்போ வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டி மெஷர்ஸ் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இதெல்லாம் முடியும் இதெல்லாம் முடியாதுன்னு எப்போ நீங்க வந்து தீர்மானமா நீங்க முடிவெடுக்கிறீங்களோ அன்னைக்குதான் வந்து இந்த மாதிரி மரணங்கள் வந்து தவிர்க்கப்படும் நான் நினைக்கிறேன். அரசாங்கத்துல போய் இப்போ உதவிக்கு வைங்க, அது இப்போ உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்கறத நம்ம விட்டுட்டு நம்ம வந்து முறைப்படி வந்து பாத்தீங்கன்னா எப்படி எடுக்கணுமோ, எந்த மாதிரி எடுக்கணும், இந்த மாதிரி சேஃப்டி மெஷரை ஃபாலோ பண்ணி உயிர் மரணங்களை வந்து தவிர்க்கணும்னு சொல்றதுல என்னுடைய ஆசை. வேற ஒன்றும் இல்லை. இது ஒட்டுமொத்தமா தமிழ் சினிமாவுக்கு வந்து டைரக்டர்கள், சண்டே யூனியன்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு கோரிக்கையாவே வச்சுக்கிறோம் ரவி தியேட்டர் சார்பா. ஒட்டுமொத்தமா வந்து இது என்னோட கருத்து. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரவி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.